பேசாம நீ டைரக்டர் ஆயிடுறா. ஆமாடா, நீ இருந்துடாண்டா. உனக்கே சொல்றேன், இங்க எல்லாருமே மற்றவ வாழ்க்கையை தான் வாழ்றேன். நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கை அவ வாழ்றான். குறுந்திரப்பட வெளியீட்டு விழாவில் பிரதம விருந்தினர் கணித ஆசிரியர் எஸ் விசாரண் சார் அவர்களை படிச்சது கொஞ்சம் மார்க் போனாங்க படிச்சது. இவர் என்ன சாதாரண எல்லாரும் ஒரு போக்கு படிக்க போறது இல்லை. நார்மலா எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா என்ன மாதிரி முறை விவாகம் பண்ணா சொன்னா படிக்குமா, ஓகே விவாகம் எந்த முறையில் விளையாட்டான முறையில் சொன்னா படிக்குமா, அப்படி ஒரு விளையாட்டான முறையில் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர், நான் வந்த டீச்சர் கேட்டு பிடிச்ச டீச்சராக இருக்கேன். என்ன சொன்னேன் அதோட என்ன சொன்னது வந்தேன். இப்போ கொலிச்சுட்டு முன்னாடி அப்பா அம்மாக்கே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேசிட்டு அதோட அப்படியே பேங்க்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாடகம் நடிச்சிட பேசுறது தெரியும். அது சும்மா கதைக்கு நடிச்சிருக்காங்க, உண்மையாக நடந்ததான் தெரியாது. அப்ப இவருக்கு எப்படியா தெரிஞ்சு மூலமா வந்த கொழும்புல எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன். கொழும்பு போயிட்டு பவுர்ணமி நினைக்கிறேன். இன்னும் உடந்தாய் குணம் இருக்கா வெளியப்பா. ஏன்னா ரெண்டுல வந்து அப்ப உன்னோட ஒரு விஷயம் கேட்கணும் வெளியாப்பா. எங்க இவர் ஒரு 15 நிமிஷம் ஓட்டம் அப்பதான் கொழும்பால வந்தவர் நைட் பவுர்ணமிக்கு வர பைக் இப்படி நடந்தது இன்னும் மாட்டேன் இல்லைன்னா எப்படி நான் இதை இடையில விட்டுருவேன். போனாலும் யோசனை இல்லை, நான் பொழிச்சு வர ஐடியா இல்லை. பொழிச்சா டீச்சர் வர ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புக்கிற கஷ்டம் தானே. சரி அப்படின்னு அதுதான் இந்த கதை நடத்துவது. இப்போ அது கூட பார்க்க மாட்டேன். அனுப்பி வச்சதான் விரதம் வீட்டை சொல்லி அந்த கல்யாணம் அப்பா நிறைய நான் கல்யாணம் டீச்சர் அப்பா நானும் தான் அவங்க சொன்னேன். அப்பா நீங்க வரலாம்னு சொல்லி அனுப்பினேன். அவர் தான் கல்யாணம் கொண்டு முதல் நாள் கொண்டு விட்டதும் நடந்தாங்க. அப்போ